ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை 13/1/2025 பௌர்ணமி மறுநாள் காலை 4:46 வரை. அதன் பின் பிரதமை. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 11:27 வரை. அதன் பின் புனர்பூசம் பகல் 11:27 வரை. சித்த யோகம், அதன் பின் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. வார சூளை கிழக்கு. பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. பகல் 12 முதல் 2 வரை. இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய விசேஷம் அப்படின்னு சொன்னால் போகி பண்டிகை எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்க. நாளைய விசேஷம் எல்லாருக்கும் தெரியும், பொங்கல். பொதுவாக தீபாவளி எப்படி 5 தீபாவளி உண்டோ, 5 தீபாவளி உண்டோ, அதேமாதிரி பொங்கலும் 5 நாட்கள் விமர்சையாக கொண்டாடுவாள். இன்றைக்கி நிலை பொங்கல்னு வைப்பா. அதாவது தலைவாசலை என்ன பண்ணுவோம், மஞ்சள் குங்குமம் பூசி ஆவாரம் பூ வேப்பிலை இதெல்லாம் கொண்டு வந்து தலைவாசலை அலங்கரித்து நிலை பொங்கல் வைக்கிற வழக்கம்னு உண்டு. இன்றைக்கி நாளைக்கு பொங்கலை கொண்டாடுவாள். இன்றைக்கி நிலை பொங்கல், நாளைக்கு பொங்கல் கொண்டாடுவாள். சூரிய நாராயணரை வழிபாடு பண்ணுறோம். சூரிய நாராயணரை நம்ம வழிபாடு பண்ணக்கூடியது. பொதுவாக சூரிய வழிபாடு அப்படின்னு சொல்லுவாள். இஞ்சி மஞ்சள் கொத்துக்களால் அலங்கரித்து பொங்கல் வைப்பாள். நாளைக்கு உத்தராயண புண்ணிய காலம் 12:40 வாக்கிய பஞ்சாங்கப்படி பறக்கிறது. நாளைக்கு பொங்கல் பண்டிகை காலம்பரை 7:40 9:30 மணிக்குள்ளே பொங்கல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மதியம் 12 1 மணிக்குள்ளே பொங்கல் பானை வைக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக கிழக்கு நோக்கி பொங்கல் பானை பொங்கி வழிந்தால் செல்வம் சேரும்னுவா. அது மேற்கு நோக்கி பொங்கல் பானை பொங்கி வழிஞ்சால் சுபகாரியம் நடக்கும்னுவா. வடக்கு நோக்கி பொங்கல் நம்ம அந்த வைக்கும்பொழுது பொங்கலை பொங்கி வழிஞ்சால் நாம் எதிர்பார்த்த சுபகாரியம் தடை விலகும்னு சொல்லுவாள். தெற்கு நோக்கி பொங்கல் வழியும் போது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தாமதத்திற்கு பின் நடக்கும்வா. பொங்கல் பொங்கி வழியும் போது புது பானையில் புது அரிசி போட்டு பொங்கல் வைக்கிற வழக்கம் உண்டு. அந்த பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல்னு நம்ம சொல்லி மகிழ்ச்சி அடைவோம். குழந்தைகள்லாம் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவா. இப்போ நம்ம தொடர்ந்து 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். குதூகலத்திற்கு குறைவிராது. குழந்தைகளால் பெருமை சேரும். இதுவரை இருந்த சோதனைகள் சாதனைகளாக மாறும். நல்ல நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உறவினர் சந்திப்பும் உங்கள் நல்ல எண்ணங்களும் இன்று நிறைவேறும். பாராட்டு குவியும். குடும்பத்தில் ஒரு சுப செய்தியை தொலைபேசி மூலம் கேட்கும் வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும். ஓய்வு பெற்றவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள திட்டமிடுவீர். குடும்பத்தில் சிறு சிறு சலப்பு இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இராது. அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஒரு நல்ல செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, திட்டமிட்டபடி செயல்பட்டு இன்று வெற்றிகளை தேடிக்கொள்வீர். நல்லவர்கள் வல்லவர்கள் உங்களை தேடி வரக்கூடும். இதுவரை இருந்த கடன் தொல்லைகள் சிலருக்கு நீங்கும். குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவிராது. செலவுகள் அதிகரித்தாலும் சேமிப்புகள் கை கொடுக்கும். சிலருக்கு சொந்த தொழில் செய்யும் எண்ணம் மேலோங்கும். பணவரவுகள் நல்ல முறையில் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடும்.
பணியில் இருந்த குறைபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி அடைவீர். கூட்டு தொழில் நல்ல முயற்சி கை கொடுக்கும். புதிய திட்டங்கள் மனதில் உதிக்கும். சிலருக்கு பிரயாணத்தால் லாபம் அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சமூக ரீதியான அந்தஸ்து உயர்வதால் மகிழ்ச்சி வரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்ச்சி அடைவர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, சில விஷயங்களில் தீவிர முயற்சியுடன் ஈடுபட்டு பூரண வெற்றி காண முடியும். சுப செலவுகள் சிலருக்கு மேலோங்கும். சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் அதை மீறி நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர். குடும்பத்தில் தன வரவுகளுக்கு குறைவிராது. எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்கள் வீடு வாயிலை வந்து தட்டும். உறவினர் ஒருவருக்காக சிலர் செலவு செய்ய நேரலாம். முக்கிய பணி ஒன்று உங்களை தேடி வரக்கூடும். ஓய்வு நேரம் சற்று குறையும். சிலர் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பை பெறுவர். குடும்பத்தில் குதூகலம் பெருகும். மங்கள நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நெருங்கிய நண்பர்களின் சந்திப்பு நல்ல திருப்பத்தை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, நீங்கள் திட்டமிட்டபடி செய்யும் செயல்களில் பூரண வெற்றி காண்பீர். உங்கள் எண்ணங்கள் நல்ல வண்ணங்கள் பெற்று வெற்றியை தேடித்தரும். தடை தாமதங்கள் காரணமாக தள்ளிப்போன ஒரு விஷயம் இன்று சுபமாக முடிய வாய்ப்புண்டு. தன வரவுகள் வந்து சேரும். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் விலகும். சுபகாரியம் ஒன்று முடிவாக வாய்ப்புண்டு. சொந்த தொழில் வேலை அதிகரிக்கும். பணவரவுகள் சற்று தள்ளி போகலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனத்தை கையாள்வது அவசியம். குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சலசலப்புகள் பொருளாதார ரீதியாக ஏற்படும். இருந்த போதிலும் பெரியோர்களது ஆசீர்வாதம் உங்களை கைவிடாது. தந்தை வழி உறவுகளில் நடக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சிலர் திட்டமிடுவர். தாய் வழி உறவுகளால் தன பிராப்தி கிடைக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு திருப்பம் தரும் செய்தி தேடி வரும். பணமும் புகழும் உண்டு. பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் சிலர் பெறக்கூடும். அதிக லாபம் பெற திட்டமிடுவது அவசியமாகும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, ஒரு நல்ல விஷயத்திற்காக இன்று தீவிர முயற்சியுடன் செயல்படுவீர். நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும். எதிர்பார்த்த விஷயத்தில் முன்னேற்றம் அடைந்து மகிழ்ச்சி காண்பீர். அந்நிய மொழி பேசுவோரால் ஆதாயம் உண்டு. தடை தாமதங்கள் மாறக்கூடும். சொந்த தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த திருப்பம் உண்டு. பணம் காசு கையில் நல்ல முறையில் நடமாடும். கூட்டு தொழில் செய்வோருக்கு சில விஷயங்களில் கடினமான பிரயத்தனம் தேவைப்படலாம். செலவுகளை குறைத்து சிக்கனமாக தொழில் செய்ய சிலர் திட்டமிடுவீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வருமானம் பெருகும். வீடு தேடி வரக்கூடும். உற்சாகத்தில் மிதந்திடுவீர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். பரபரப்பாக காணப்படுவீர். நீங்கள் எதிர்பார்த்த சுபகாரியம் வெற்றிகரமாக வீடு தேடி வரும். தொலைபேசி மூலம் நல்ல செய்தி கேட்க வாய்ப்பு உண்டு. வரவு செலவுகளை திட்டமிடுவது மட்டும் சற்று அவசியம். சிலருக்கு பொறுப்புகள் தேடி வரக்கூடும். கூட்டு தொழில் செய்வோர்கள் வணிக ரீதியான கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை. சொந்த தொழில் செய்வோர்களுக்கு பணவரவுகள் சுலபமாக இருந்த போதிலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். குடும்பத்தில் சிறு சிறு குறைபாடுகள் வந்த போதிலும் பெரியோர்கள் ஆசையால் அவற்றை நீங்கள் சமாளிக்க முடியும். பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சிறு சிறு தொல்லைகள் தோன்றி மறையும். வாகனங்களை நிதானமாக கையாள்வது இன்று அவசியம். நண்பர்கள் வீடு தேடி வரக்கூடும். ஒரு நல்ல விஷயம் பேசி முடிக்க இன்று வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, எந்த செயலையும் இன்று செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்வது நல்லது. பெரிய பொறுப்பில் உள்ளோருக்கு மறைமுக எதிர்ப்புகள் தேடி வரலாம். வரவு செலவுகளை திட்டமிடுவது அவசியம்.
புதிய நபர் ஒருவர் தேடி வந்து உங்கள் உதவியை எதிர்பார்க்கக்கூடும். வார்த்தைகளை அவசரப்பட்டு விடுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் பண வரவுகள் நல்ல முறையில் இருக்கும். சிலர் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டமிடுவர். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு பிரிந்த ஒருவர் தேடி வந்து உதவி செய்யக்கூடும். வசதி வாய்ப்புகள் தேடி வருவதால் மகிழ்ச்சி அளிக்கக்கூடும். சிலருக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் வலிய வந்து தேடி வந்து உதவி செய்வர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, விரும்பிய எதையும் நல்ல முறையில் நீங்கள் செய்து முடிப்பீர். நன்மை தரும் செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும். விரும்பிய உறவினரின் சந்திப்பு நிகழும். பாராட்டு கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவு நன்கு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைத்து மகிழ்ச்சியை தரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்று முடிவாகும். சொந்த தொழில் செய்வோர்கள் சுறுசுறுப்பாக இருப்பர். தடைப்பட்ட ஒரு விஷயம் நன்மையாக முடியும். சிலர் பங்குதாரர் உதவியுடன் கூட்டு தொழிலை அபிவிருத்தி செய்ய திட்டமிடுவர். நீண்ட காலமாக நின்ற ஒரு வேலை பணம் வருவதால் தொடரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுகமும் இருந்த போதிலும் மறைமுக சிறு சிறு பிரச்சனைகளும் தோன்றக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைப்பீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பரபரப்பாக இருக்கலாம். வரவேண்டிய தனவரவு தள்ளி போகும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, வெற்றி பெறும் எண்ணத்தில் மிகுந்த பிரயத்தனத்தால் தடை தாமதங்களை மாற்றி அமைப்பர். இதுவரை இருந்த சோதனைகள் உங்கள் முயற்சியால் சாதனையாக மாறும். எதிர்பார்த்தபடி ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பர். சொந்த தொழில் செய்வோருக்கு ஓய்வின்றி உழைக்க நேரலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செயலை செய்து முடிக்க ஒரு அதிகாரி துணை புரிவர். கூட்டு தொழில் செய்வோர்கள் சில விஷயங்களை செயல்படுத்த நிதானிக்க வேண்டி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டி வைக்க நீங்கள் எடுக்கும் முயற்சி கை கொடுக்கும். பிரிந்து சென்ற உறவுகள் வீடு தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாக மாறும். தெய்வ தரிசனம் சாது தரிசனம் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, தேவையற்ற வாக்குறுதிகளை இன்று தவிர்ப்பது நல்லது. இன்று சுறுசுறுப்பாக செயல்பட்டு அனைத்து வேலைகளிலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர். சிலர் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டமிட வாய்ப்புண்டு. வேண்டாம் என்று தள்ளி வைத்த ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டி சிலருக்கு வரலாம். விடுமுறை தினத்திலும் அதிக வேலைகள் தேடி வரக்கூடும். பரபரப்புக்கு குறைவிராது. சொந்த தொழில் செய்வோர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவர். பணவரவு ஓரளவு அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்கு பங்குதாரர் கூடும் யோசனையை கூட்டு தொழில் செய்வோர்கள் கட்டாயம் என்று எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிராது. மகன் அல்லது மகளால் பெருமை தேரும். சகோதர வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். தொலைபேசி மூலம் வரும் தகவலால் சிலருக்கு பிரயாண லாபம் உண்டாகும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பிரிந்த உறவுகள் சேர்வர். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மனிதரின் சந்திப்பால் நிம்மதி கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, குழப்பங்கள் நீங்கக்கூடிய தினம். குதூகலம் பெருகக்கூடிய தினம். அயராது உழைத்த உங்கள் உழைப்பு மற்றவர்களால் பாராட்டப்படும். பண பரிவர்த்தனைகள் திருப்தி தரும். சிக்கல்கள் விலகும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். நல்லவர்கள் வல்லவர்கள் உங்களை தேடி வரக்கூடும். கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழும் வாய்ப்பை அடைவர். பங்கு சந்தை வெற்றி தரக்கூடும். அயராது உழைத்து சில விஷயங்களில் நல்ல திருப்பத்தை இன்று நீங்கள் சந்திப்பீர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, மிக பரபரப்பான தினமாக இன்று கழியும். வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க தீவிர முயற்சிகளை மேற்கொள்வர். வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். ஓரளவு வசதி வாய்ப்புகள் பெருகும். உறவும் நட்பும் வீடு தேடி வரக்கூடும். சிலருக்கு நீண்ட கால நோய் விலகும். அலுவலக ரீதியான சங்கடங்கள் தொலைபேசி மூலம் வரும் தகவலால் விலகக்கூடும். சொந்த தொழில் செய்வோர்கள் மிக பெரிய மனிதர் ஒருவரை சந்திப்பர்.
புதிய நபர்கள் தேடி வருவதால் பணப்புழக்கம் நல்ல முறையில் இருக்கும். சிலர் கூட்டு தொழில் முதலீடுகளை அதிகரிக்க முயற்சி செய்வீர். குடும்ப நலன் பெருகும், குறைகள் விலகும். பழைய கடன்களை தீர்த்து நிம்மதி பெறுவர். தாய் வழி உறவுகளால் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தேடி வரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பெரிய மனிதர் ஒருவர் அழைப்பால் மகிழ்ச்சி உண்டு. சிலருக்கு பழைய பாக்கி வசூலாகும். குழந்தைகளுக்கு குடும்பத்தில் குதூகலம் பெருகும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல ஆதாயம் தரக்கூடிய செய்திகளை தொலைபேசி மூலம் பெறுவர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.